அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ எக்ஸாம், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி அண்ட் என்ஐடி ட்ரிபிள் ஐடி போகிறதுக்குண்டான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இதுவும் பார்த்தீங்கன்னா என்டிஏ தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. ஸோ இதனோட நோட்டிஃபிகேஷன் அக்டோபர்லேயே வந்துருச்சு. நவம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ ஜேஇ பொறுத்த வரைக்கும் வந்து 2 செஷன் நடக்குது. ஜான்ல ஒரு செஷன் அண்ட் ஏப்ரல் ஒரு செஷன் நடக்குதுங்க. ஸோ அந்த ஜான் செஷனுக்கு உண்டான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டேட்ல என்ன எக்ஸாம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் ஓன்லி ஃபார் பிடெக் பட் ஆல்சோ ஃபார் பி பிளானிங், அதுக்கு உண்டான எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடக்குது. இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மாடல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக தான் இயர்ஸ் டுகெதர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் for JEE exams. சரிங்களா, அதுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் ஃபார் JEE மெயின் 2024 செஷன் 1 ரிகார்டிங் போட்டிருக்காங்க. The National Testing Agency is conducting the joint entrance examination May 2025 session 1 at different centers located in various cities throughout the country and 15 cities outside India. ஸோ இந்தியா ஃபுல்லாக இருக்க வேரியஸ் சிட்டிஸ்ல நடத்துறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 cities outside இந்தியாவிலையும் நடத்துறாங்கன்னு போட்டுருக்காங்க. The schedule of examination for this session will be as follows போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, 22, 23, 24 and 28 and 29. ஸோ 5 நாளுங்க, 22, 23, 24, 28, 29 ஜனவரி 2025 பேப்பர் 1 அப்படிங்கிறது வந்து பிஇ பிடெக் உண்டான அட்மிஷனுக்கு உண்டான எக்ஸாமினேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் 9 AM to 12 noon, 9 மணிலிருந்து காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நடக்கும். அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்க் அண்ட் பி பிளானிங் அதுக்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஜனவரி நடக்கும். இது வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல மட்டும் நடக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்றவங்களும் கம்மியா இருப்பாங்க, சீட்ஸும் ரொம்ப கம்மி, ஆனா வந்து ரொம்ப வேல்யூபிள் கோர்ஸ். சரிங்களா, ஸோ 3 PM இருந்து 6:30 PM வரைக்கும் இது நடக்குது. இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு விசிட் தி அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் NTA www.nta.ac.in and JEE main NTNIC for the latest update அப்படின்னு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த நோட்டிபிகேஷன்ஸ் அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்துச்சுங்க. லாஸ்ட் இயர் 18th of ஜனவரி தான் வந்தது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st கொடுத்துருக்காங்க. ஸோ NTA வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல் ஃபிளஜ்டா விகரஸா வந்து இந்த இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன சார் நடக்கும் JEE மெயின் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அடுத்து வந்து கேண்டிடேட்க்கு என்ன தெரியும், எந்த சிட்டி, எனக்கு எந்த சிட்டி அலாட்டா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அப்ளை பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனலா வந்து பாத்தீங்கன்னா சிட்டி சூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க இருக்க ஹோம் டவுனா இருக்கலாம், இல்ல அதுக்கு நியர்பையா இருக்க சிட்டிஸா இருக்கலாம். ஸோ எத்தனை கேண்டிடேட் வந்து உங்க சிட்டில அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஆஸ் வெல் ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் கிடைச்சிருக்கா. ஏன்னா இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க நீட் நம்ம பேப்பர் மெத்தட் மாதிரி சென்டர்ஸ் சூஸ் பண்ணி நடத்த முடியாது. ஸோ அதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் வேணும், அந்த ப்ராசஸஸ் வேணும். ஸோ இபி கட் ஆகாம இருக்க மாதிரி ஜென்ரேட்டர் பவர் சப்ளை வேணும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கட் ஆகாம இருக்க மாதிரி நெட்வொர்க் சப்போர்ட் வேணும். சரிங்களா, இன்டர்நெட் சப்போர்ட் வேணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸாமினேஷன்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு செஷன் மட்டும் நடத்துறாங்க. பட் JEE பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 நாள், லாஸ்ட் இயர்லாம் 6 நாள் நடந்துச்சு நினைக்கிறேன் செஷன் 2. ஸோ அந்த மாதிரி 5 to 6 days வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 அப்படின்ட்டு நடத்துறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22ல இருந்து நடக்குது எக்ஸாம்ஸ். ரைட்டுங்க, இப்போ அடுத்தது என்ன சார் நாங்க பார்க்கணும் அப்படின்னா JEE எக்ஸாம்ஸ். இப்போ அடுத்த சிட்டி இன்டிமேஷன் வரும் உங்களுக்கு. நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கு எந்த டேட் அலாட் ஆயிருக்கு ஆஸ் வெல் ஆஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த
சிட்டி தென் எங்க எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படிங்கிறது வந்து அடுத்த இன்டிமேஷன் உங்களுக்கு அதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் கொடுத்தா நம்மளும் வெளியே சொல்றோம். தென் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இங்கதான் எங்களுக்கு சிட்டி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டி வந்து வேற இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலாட் ஆகலாம். வேற இடத்துல நியர்பை ஸ்டே டிஸ்ட்ரிக்ட் நியர்பை ஸ்டேட் கூட ஒரு சிலருக்கு. பட் இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணது மோஸ்ட்லி சேம் சிட்டிஸ் கிடைச்சது இல்ல நியர்பை சிட்டி கிடைச்சது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு வரும். ஸோ இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 days முன்னாடி தான் வரும். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து 24ஆம் தேதி நீங்க வந்து எக்ஸாம் ஷெட்யூல் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 23, 22, 21, 20 இல்ல 21ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து வரும். ஓகேங்களா. அட்மிட் கார்டு தான் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து போட்டோ ஒட்டி தம்பு பிரசன் வச்சு கையெழுத்து போட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சாம்பிள் லாஸ்ட் இயர் சாம்பிளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அட்டாச் பண்ணி, ஏன்னா இதே சேம் மாடல் தான் வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. பட் இந்த மாடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட அட்மிட் கார்டு இருக்கும். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 hours முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபிளிக்கிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 1/2 hour முன்னாடியாக வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னாலுமே வந்து திருப்பியும் செக் பண்ணிட்டு தான் உள்ளார அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாமே வந்து அட்மிட் கார்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போ அட்மிட் கார்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நம்ம அதுவும் சொல்லணும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்ட்டு இது பண்ணது. ஜேஇ பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இது வந்து செஷன் 1 தாங்க. இதுலயே செஷன் 2 இருக்கு. ஏப்ரல் மந்த் இது பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த செஷன் 1க்கு உண்டான இப்போ ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் வந்திருக்கு. அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா JE.NSC.AC.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயரே பார்த்துருக்கேன் நான். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ JE எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு இல்லை அப்படின்ட்டு தெரியல. மொபைல்லே எல்லாமே வந்துச்சு. மொபைல்லே பாத்தீங்க அப்படின்னு நெட் இருக்கு. நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். பட் என்னன்னா நம்ம கனெக்டடா இருக்கணும். ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்ளை பண்ணிட்டோம் அப்படியே விட்டுரும் அப்படின்ட்டு இருக்க கூட டெய்லி ஒரு வாட்டியாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது நியூ நோட்டிபிகேஷன் வந்திருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்க பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்காமட்டு அந்த டேட்டுக்கு வந்து நம்ம அட்மிட் கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப தருமானவங்களா இருக்காங்க. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ JE 2025 பிறந்துருச்சு. ஸோ இந்த வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனோட ஃபீவர் ஸ்டார்ட் முதல்ல ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா JE செஷன் 1ஓட நோட்டீஸ் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து விட்டுருக்காங்க. ஸோ கெட் ரெடி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்சஸ். தேங்க்யூ வெரி மச்.